ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் பேர் அட்வென்ச்சர் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இந்த ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல. அவர் வந்து நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸில் வச்சுருக்காப்புல, வந்து 400க்கு மேலே வச்சுருக்காப்புல. இது வந்து காட் ஆஃப் கெஞ்சிச்சு கேமிங். போய்ட்டு பார்த்து பாருங்கள். ஆனால் சூப்பராக வீடியோ போடுவாப்புல, போய்ட்டு பார்த்துங்க. ஓகே, அடுத்து நம்ம வந்து டெட்டில் டவுன் வந்து ஏலியரில் 2 பாட்டில் முடிச்சிருப்போம். அதான் அங்கே தெரியுது, டெட்டில் டவுனில் முடிச்சிருப்போம். நம்ம வந்து ஸ்னோ வேலி முடிக்க போகிறோம். அங்கே போகலாம். முதல்ல வந்து நம்ம வந்து இந்த பேரை காப்பாற்றலாம். ஆனால் அது பக்கத்தில் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் மேலே தான் குளிக்கணும். நான் பூச்சாவை எடுத்து எழுதணும். ஹெல்த் இல்லைன்னா அந்த மாதிரி லைஃப் ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஹெல்த் கொடுக்கும். ஓகே, அடுத்து வந்து இந்த பேரை காப்பாற்ற போகிறோம். இந்த மேலே இருக்கணும். இந்த மேலே இங்கே ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் நம்ம வந்து நீங்கள் இதை காப்பாற்றினீங்கன்னா இது கிடைக்கும். இந்த பேருங்க, இந்த பேரை காப்பாற்றினீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். நான் மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் எல்லாம் வந்தால் இறக்கம் பார்க்காதீங்க, அடிச்சு போட்டுருங்க. இதெல்லாம் காப்பாற்றினீங்கன்னா பிரான்ஸ். ஓகே, அப்படியே கீழே போயிட்டு அப்படியே காப்பாற்றியாச்சா? அடுத்து வந்து இன்னொருத்தனை காப்பாற்றணும். அது வந்து பசில். எப்படி நம்ம டெட்டில் டவுனில் இது பண்ணமோ இந்த மாதிரி பசில் இது. நாங்கள் அதையும் காப்பாற்றிடுவோம். டக்குன்னு வேலையை முடிப்போங்க. வாங்குங்க. அவ்வளோதாங்க. இது வந்து நான் வந்து ஏற்கனவே விளையாண்டுருக்கேன், அதனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. தெரியாதவங்க நான் வந்து எப்படி சால்வ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு பசில் போட்டிருக்கேன். அதை மட்டும் போய்ட்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேனுங்க. அதை மட்டும் நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டியூட்டோரியல் இருக்குது. அதே டியூட்டோரியலுக்கு உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து இது வந்து காயின்ஸ் முதல்ல எடுத்துக்கோங்க. காயின்ஸ் யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா இங்கே ஒன்று இருக்கும். இவனை எப்படி காப்பாற்றுறதுன்னா, அங்கே பின்னாடி ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குல்ல, இந்த எல்லோ கலரில், அது மேலே குச்சிங்கன்னா ஜம்ப் பூஸ்ட் கிடைக்கும். அப்படி மேலே போனீங்கன்னா அப்படி கீ கிடைக்கும். வச்சுருக்காங்களா, அப்படி இது பண்ணணும். எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கோம்? 5 பேரை காப்பாற்றிருக்கோம். ஒருத்தன் இருப்பான், அவனையும் காப்பாற்றணும். அந்த சைடு ஒருத்தர் இருந்தான் பார்த்தீங்களா, அவனை வந்து பசில் போன இடத்துக்கு போகணும். போனோம்னா இங்கே இடத்த இருக்கும். இங்கே ஒரு கீ இருக்கும். இந்த இதுக்குள்ளே அந்த கீ எடுத்துகிட்டு போகணுங்க. அந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீரை காப்பாற்றுறோம். எங்கே இருக்கான்? ஏங்க இதில் பற்றியாச்சு. 6 பேரை காப்பாற்றியாச்சு. இவனை அடிச்சு போட்டுடலாம். அவன் முடிச்சிடலாங்க. வாங்க, இது கொஞ்சம் கஷ்டம் தானே, இந்த எட்டி. ஸோ வாங்குங்க, அதை முடிச்சிடலாம். வாங்க. இல்லை வேலைங்க, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ரொம்ப இது பண்ணுவாங்க, பார்த்துங்க. இவனை எப்படி அடிக்கிறதுனா, போயிட்டு அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு அதை டாட்ச் பண்ணணும். இந்த மாதிரி தலையை சுற்றும் போது அப்படி அடிச்சிடணும். இந்த மாதிரி பண்ணுவோம். அடுத்து அட்டாக்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகுங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. ஒவ்வொரு தாட்டி அடித்ததுக்கப்புறமா
அட்டாக்ஸாக ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. வந்து அடிச்சிடலாங்க. இந்த அட்டாக்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா. இன்னும் ஒரு அடி அடித்தோடனே முடிச்சிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போதே வருவான். இவனை தான் சொன்னேன். இவன் வந்து இல்லை, கடைசி கேமில் எண்டிங்கில் வந்து இவனை பார்ப்போம் நம்ம. சம்மன் இப்போ பார்த்தியா நீனு பர்பிள் கலரில் இடந்தான், அது எல்லாமே தப்பாக தெரியுது எனக்கு. நம்ம போயிட்டு பீத்தம் டெசர்ட்டை போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கா அந்த பின்னாடி எனக்கு அந்த கோடி இருக்குல்ல அவன் பேசுறியான். முடித்ததுக்கப்புறமா அந்த எமௌண்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறமா போலாரிஸ். அவ்வளோதான். சரிங்க, இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ், பாய் பாய். இன்னும் இல்லாமல் நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.